ஒரு மீனவன் தினமும் மீன் பிடிப்பதற்கு கடலுக்கு செல்வான். அவன் தனது வலையில் சிக்கும் மீன்களை சந்தைக்கு எடுத்துச் சென்று விற்று வாழ்ந்து வந்தான். அந்த மீனவன் கடவுள் நம்பிக்கை உள்ளவன். தினமும் தனக்கு கிடைக்கும் லாபத்தில் 10ல் 1 பங்கை கோயிலுக்கு சென்று அங்குள்ள கோயில் உண்டியலில் காணிக்கையாக செலுத்தி வந்தான். ஒரு பங்கை அந்த கிராமத்தில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவுவான். மிகுதியாக தன்னிடம் இருப்பதை கொண்டு தனது மனைவி பிள்ளைகளுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் மீனவனின் மனைவிக்கு கடுமையான கோபம் வந்தது. அவள் தனது கணவனை பார்த்து கேட்டாள், நீங்களே இப்படி இருக்கிறீர்கள்? நாம் கோடீஸ்வரர்கள் இல்லை. நீங்கள் உழைத்து கொண்டு வரும் பணம் நம் குடும்பத்தை அன்றாடம் கொண்டு செல்வதற்கே பற்றாது. இதில் தான தர்மம் செய்தால் நம் வாழ்வில் நாம் எவ்வாறு முன்னேறுவது என்று புலம்பினாள். அதற்கு அந்த மீனவன், கவலை கொள்ளாதே, கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார், ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் என்று கூறிவிட்டு தொழிலுக்கு புறப்பட்டான். அன்று கடுமையான காற்றும் மழையுமாக இருந்தது. நடுக்கடலில் ஒரு கடற்கன்னி தனது 3 பிள்ளைகளுடன் வாழ்ந்து வந்தாள். அதில் ஒரு குழந்தை அந்த மீனவனின் வலையில் சிக்கிக் கொண்டது. அந்த மீனவன், என்ன இது வித்தியாசமாக இருக்கிறது என்று பார்த்தான். அப்போது அவ்விடம் வந்த கடற்கன்னி தனது மகனை விட்டுவிடும்படி கெஞ்சி மன்றாடினாள். அந்த மீனவன் இரக்கம் காட்டி அந்த கடற்கன்னியின் மகனை அவளிடம் கொடுத்து உதவினான். மனமகிழ்ந்த கடற்கன்னி, ஒரு தாயின் வேதனையை நீ புரிந்து கொண்டாய். என் வாழ்வில் நீ செய்த உதவிகளை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொன்னது. பின்பு தன்னிடம் இருந்த விலையுயர்ந்த முத்துக்களை பரிசாக அவனுக்கு கொடுத்து உதவியது. அந்த மீனவன் அந்த முத்துக்களை விற்று ஒரு பங்கை கடவுளுக்கும் கொடுத்து ஏழைகளுக்கும் கொடுத்து தானும் வசதியாக வாழ்ந்தான்.